எடுத்தது 108 அவதாரம். இப்ப எடுத்தா அவதாரம் 10 அவதாரம் எடுத்து நண்பா நான் எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன்? ஆண்டு வர ஜாபராஜும் சங்கு துபாரை சங்குனால கோட்டை கட்டி அதுக்கு சங்கு துபாரை என்று பேரு. இன்னொரு பேர் உண்டு, நாடு வைகுந்தம். வைகுந்தம் எங்க தோலகாட்டு அது இல்ல, அதாங்க வைகுண்டம். வைகுண்டம் 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 வேற வைகுண்டம் வேற. சரி நீதான் செத்து போனா அங்க வரும் வேண்டியா? எங்க போற நீ? எங்க போவ? நான் வைகுண்டம் தான் போவேன். நான் வாங்க கூட வர மாட்டேன். நரகத்துக்கு போறியா? போதே சட்டை கெடுக்கிறது செட்டை கெடுக்கிறா இந்த செட்டிலே உழைக்கிற நான் தானே கலைக்கு தெரியாது. போறதுக்கு நான் தானே உழைச்சு தரேன். அப்ப இருந்தாலும் இன்றது நீ அந்த காரணம் அநேக கோடி வாசனாதி மலர் எல்லாம் பறித்து வந்து பன்னீரால் பாதம் கழுவி பட்டாடியால் நீர் துடைத்து தேவியாகப்பட்ட ஆதி லட்சுமி பாதத்தை அடிபடுகின்றேன். சுவாமி பாதத்தை படிச்சதுன்னா என்ன சொல்லிட்டு பாதம் மட்டும் ஊதணும். என் பாதத்தை நீ படுத்ததினால் இந்த சங்கத்து பாறையில என்றென்றும் சுகமாய் வாழ்ந்திருப்பாய் தேவி. சித்தம் எடுத்து பாக்கியமாகட்டும். அப்படி எல்லாம் இருந்தாலும் இன்றைய தினமாக அரண்மனையில் இருந்து அழைத்த காரணம் கண்ணியே பொண்ணு அதே நினைப்புல காரணம் அந்த ஞாபகம் கண்ணை லட்சுமி எதுக்கு அழைத்தம் தெரியுமா? எதற்காக? ஆமா உன் அழைத்த காரணம் சொல்லும் போது
என்னாடி சங்குத்து படத்துல சவுண்ட் கேக்குது? பாட்டி தாத்தா ஐயா சரினா தாத்தா மல்லிகை முல்லிகை கோங்கு மந்தாரம் என்று சொல்லக்கூடிய ஏண்டி மாநகரம் தான் எடுத்து உன் ஆதாரம் வந்த கமலங்களுக்கு பாதார சேவிச்சு எப்படி என்றால் எங்கள் பாதம் படித்ததால் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பார். நீ கொடுத்த வருமோ ஆண்டவன் கொடுத்த வருமோ தெரிகிறது. என்ன பாட்டி உள்ள போனா சொல்லுது ஆம்பளைங்க ரசிக்கும் தாத்தா. அப்படியா? ஆமா. என்ன ஆம்பளை ரசிக்கும்? ஆம்பளைங்க ஆம்பளை நான் பேராண்டி கேளு போமா இருங்க. என்னது கேள்வி இருங்க அவசரப்படாதீங்க. இருங்க இருங்க அது யாரும் அப்படா கேட்கணும். யார கேட்க சொல்றேன்? யாரும் அப்படா கேட்கணும். யார கேட்கட்டீங்க பாட்டி? அது தாத்தா கிட்ட தான். நீ தாத்தா கிட்டயா சொல்லி அப்ப கிட்டயா சொல்லு பெட்டா சொல்றது கேட்டுக்கோ. நல்ல காலத்திலேயே நீ வந்தா 7 ஊட 10 ஊட ஆக்கிட்டு போயிருவேன். என்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு தாத்தி பாட்டி பாட்டி தாத்தா வந்து உனக்கு என்ன அப்படி வேணும்? பாட்டி நீ என்னைக்கு 10 ஊடா பண்ணி 1 ஊடா 7 ஊடா பண்ணி இன்னைக்கு தானே நல்ல காரியம் நடக்க போகுது. அப்படியா? நல்ல காரியமா? மன்னவா ஓ மன்னா ஏங்க நான் கேட்டதுக்கு மண்ண நொட்டறான் வெச்சு மேல ஊத்தி ஏய் என்னடி என்ன தாத்தா நான் வந்திருக்கும் போது நீங்க 2 பேரும் சண்டை கட்டிக்கிறீங்க. உன்னால சண்டையே வந்துச்சு. இதுக்குள்ள 1000 இருக்கும். நார்த வர இடம் என்னைக்கு ஒரு கலகமா தான் இருக்குமா? ஏளானி வந்து நீ இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன தாத்தா இது நியாயமா? ஏடா வயிச்சான காலத்துல நாங்க எப்படி தான் உனக்கு என்ன தாத்தா பாட்டி பாதல தாத்தா அங்க கேள்வி எப்படி? ஏன் எங்க போட்டு என்னமா அப்படி எனக்கு உனக்கு அப்படி செத்து போயிருவேன். நான் ஒண்ணே நியூட் ஆயிச்சு. நச்சிபி பாட்டி உள்ள பாட்டி நான் வேற என்ன தாத்தா வருவா அது சொல்ல மாட்டி பேசுவாங்க. ஏய் பாவாதே தாத்தா என்ன சொல்றாங்க?
என்ன ஓவின்னு கேக்குறேன். ஓவி கொண்டு சொன்னல ஒரு போட்டோ கொண்டு வந்துருக்கீங்க. என்னடா போட்டா போட்டா ஒரு ஓவினா ஒரு பொம்பளை போட்டோ கொண்டு வந்துருக்கேன். என்னது பொம்பளை போட்டாவா? என்ன மாப்பிள்ள நடக்குது? கட்டின பொண்டாட்டி குத்துகளாட்ட நான் இருக்கிறேன், உனக்கு பொம்பளை போட்டோ கேக்குதா? பொம்பளை சோப்பு கேக்குதா மாப்பிள்ள? கட்டின பொண்டாட்டி குத்துகளாட்ட வச்சுக்கிட்டு என்ன போ 108 ஓவின்னு போட்டோவா தாத்தா பொம்பளை போட்டோவா ஆம்பளை தாத்தா அப்படி கேட்டாரு வாய் தாத்தாவுக்கு போய் உதவி தாத்தா ஓவினா ஒரு அழகான போட்டோ இந்த பாத்திரம் அப்புறம் கொண்டா மாப்பிள்ள பாக்குறேங்க. என்ன பாக்குற அப்படி? என்ன மாப்பிள்ள பாக்குற? என்ன அது தெரியுது? என்ன தெரியுது? கண்ணி கண்ணி போட்டோ வச்சிருக்காங்க. பாட்டி 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 நச்சிமி பாட்டியா சந்தனா கட்டு கொண்டாந்து சொன்னேன். சந்தனா கட்டியா இருக்கட்டும். ஆட்சி என்ன ஒரே புதிவாசல் இருக்குது. எப்படி என்ன எப்படி உள்ள தள்ளி வச்சு ஏதாவது ஒரு சொல்லிவிட்டு பேரா வேறா அழகான ஒரு பெண். என்ன மாப்பிள்ள? யார் மாப்பிள்ள அழகா இருக்கிறாங்க? என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? எனக்கு வேண்டாம் போல. புறாடே ஓட்டு வந்து போறது எந்த பொம்பளை போட காமிச்சு ஒண்ணு போட்டாலும் எதுவும் இல்ல ஒண்ணு பொம்பளை பண்டர்த்த பாவாயி காலுக்கு ஒரு கும்பிடு என்னமோ ஒரு நகசியம் சொல்றான். என்ன ரகசியம்? நாட்டுல ஏதோ குடிமக்களுக்கு எல்லாம் பிரச்சனையும். சரி அதை சொல்லிட்டு இருக்கான். நல்லா இருக்காது. அப்புறம் போட்டு எங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்துருக்கோம். ஏன் பேராண்டி உங்க வீட்டுல உள்ள பொண்ணு துரும்பச்சு அப்படி போற சரி கொண்டா இதடா பொண்டாட்டி எங்கடா பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு மறந்து வச்சிருக்கேன். எங்கடா இருக்குது போட்டு தள்ளி விடுவாங்க. அடியே சண்டாலா நானும் 8000 கோபிஸ்ரீ மாளிகிட்ட அத்தனை பொண்ணுகளையும் பார்த்தேன். 8 பட்டாசிரி 8000 கோவாசி. என்னதான் நடக்குது? என் பாட்டி உனக்கு வேற வேலையா இல்லையா? தாத்தா அந்த பொண்ணுக்கு இருக்கிற என்னென்னமோ பேச என்னடா அப்படி நடக்குது? பாட்டியிலே தாத்தா ஒரு பெரிய விஷயம் ஒரு இடத்த போய் அழிக்கணும். அங்க போய் உங்க வீட்டுல உள்ள பொண்ணு சரியா தான் சொல்லி சொல்லுங்க. ஒண்ணு இல்ல சாமி கூட போயிட்டு வந்து ஒன்னுக்கு பொண்ணு மயில என்னையாவது உங்க மூட்டை நான் ஏதாவது கெடுப்புனா ரெண்டா பண்ணுவோம். நாட்டுக்கு நல்லவன் 8 பட்டாசிரி 8000 கோவாசி உன்னை விட்டு வேற கொண்டாட்டி கட்டி வைப்பேன். பாதுகாப்பு நான் பாத்துக்கிறேன். சரியா ஓடி ஆயா
வாடி நீ வேற வாடி வீட்டு வந்து போனதுக்கு வாங்கடா டே வாங்கடா கொண்டாடா ஏ நாரதா ஏ பணமரத்தை நான் என்ன சொல்ல வர்றேன்னா ஒரு விஷயம் சொல்லாது இரு சத்தம் போட்டு மெதுவா பேசு அவன் திருப்பி உள்ள வந்து வெளியே வருவான் குடும்பத்து கொடுங்குறேன் அப்புறம் பேசிக்கலாம் ஏ நாரதா எண்ணாயிரம் கோபிஸ்திரி சொல்லு 8 பட்டாசி 8000 கோபேஸ்ரீ பாமா ருக்குமணி இந்த லட்சுமி பாட்டிக்கிறாள் சென்ட்ரலா 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 எவ்வளவு இப்படி நமக்கு அப்புறம் கேட்க மாட்டியா அதெல்லாம் வாயில வைக்க மாட்டேன் பால் குடிக்கிறது வாடா வந்து என்ன பண்றாங்க வாங்கடா போட்டு போனதுக்கு வாங்கடா யாரா மக்கள்லாம் என்ன நடக்குது உங்களுக்கு அங்க பாத்துக்கோ என் பொண்டாட்டி கட்டிங் பண்ணிட்டான் அதுதான் புருஷனை கொண்டு வந்து மோந்து பாக்ஸ் கொடுக்குறேன் கொண்டு போய் கொடு வாங்கட்ட வா வேறாண்டி இதுவா பேசுறா உங்க வீட்டுல எதுவா பேசு இன்னும் எடுத்தாடா நீ 4 ஆளுக்கு மேல போக போறேன் பாடையிலையா இல்ல மெம்மேலும் ஆமா இத்தனை பொண்டாட்டி கல்யாணம் பண்ணேன் பேசிட்டீங்களா முடிஞ்சுட்டா வாங்க போலாம் வரேன் வாங்க பேசிட்டியா முடிஞ்சது நீ எவ்வளவு நேரம் ஓடும் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் முடியும் ஒரு 2 பூரா பிடிச்சு விடுங்கடா போங்கடா நாளைக்கு கேட்காம பேசலாமா நீ முன்ன எதோ பேசுறான் நீ பேசி எதோ பேசுற மகேந்திரபுரி ஐயோ ஐயோ மெதுவா பேசுமா எதுவா பேசு மகேந்திரபுரி என்னமோ மகேந்திர என்னடாப்பா போய் உள்ள அப்படி ஐயோ சாமி தாத்தாவுக்கு போய் உங்க தாத்தா வர தூக்க நல்ல ஆரம் திங்காத அரிசா போய் ஆக்கு போ என்ன அரிசி இந்த வாக்கு விசாரிச்சு போட்டு வாய்க்கு அடிச்சு தான் போடுறது நாளைக்கு தாத்தா எதோ பேசுவோம் எதோ பேசு மகேந்திரபுரி ஆளக்கூடிய அப்படி பேசு மகேந்திரபுரி ஆளக்கூடிய அதுல காத்து கேக்குமா என்னடா நடக்குது மரகதராஜ் கால நேரம் வீட்டுக்கு புரியல என்ன நடக்குதுங்க நான் வீட்டுக்கே போயினாலும் பரவாயில்ல என்ன நடக்குதுங்க நான் செத்து போயிருவேன் மரகத பூ என்ன மரகத பூவா அப்படி சொல்ற மரகத பூ எங்க விக்குது அங்க பாரு அங்கதான் விக்குது வாயில கொடுத்துரு அப்புறம் சொல்லு அது தொலைங்க வா வந்து தொலைங்க யார் வீட்டுல அதனால மகாத்திரபுரி ஆளக்கூடிய மரகதராஜனுக்கும் மாணிவல்லிக்கும் ஒரே ஒரு மகா பிறந்திருக்கிறான் அப்புறம் என்னங்கிற ஸ்ரீ வைகுண்ட கண்ணன் தான் கல்யாணம் பண்ணிங்கன்னு அவளோட கன்னியாகுமரி போட்டியே ஆளுக்கு ஒரு குத்துங்க மாதிரி உங்க தாத்தாக்கு இப்படி கொண்டாடி பிடிச்சியா மாப்பிள்ள மனத்துல போகும்போது கழனி சிங்க வரும் அந்த நாயை பிடிச்சிட்டு போறேன் பாட்டி பாச்சி கொடுக்கறிய பாட்டி பாச்சா லட்சுமி பாட்டி இன்னும் பாட்டிக்கு வரும் 2 லிட்டர் பால் வந்து குடிப்போம் அதனால பாட்டி அங்க மரகத தாண்டி வரக்கூடிய மரகத வள்ளி பெரிய கல்யாணம் பண்ணிக்குவேன்னு மரகதம் ஐயோ உன்னை ஞாபகமாக சோழ திங்கல 48
48 நாள் என்னடா அப்படி கை குத்துற 48 நாள் கவரி விரதம் இருக்கிறாடா. என்ன நினைச்சா நாரதா கேக்குது இத்தனை நாள் நீ எந்த நன்றியும் செய்யல. ஏ அப்பா நீ அங்க போய் பாடுறா, கன்னியாகுமரத்துல போய் ஏன் பொண்டாட்டியா இந்த பாடு படுறானா? அந்த பிள்ளை ஒரிஜினல் போட்ட பிள்ளை. ஆமாடா சண்டே. அங்க அவன் என்ன படுறான்னு பாரு. சரி அது போகட்டும். நெட்டா கன்னியாகுமரம் ஆனா இப்படி போயிடாத. நெட்டா கன்னியாகுமரி போட்டான். கன்னியாகுமரி இல்ல கங்கராஜ்பட்டி இல்ல. எங்க எப்படி போட தெரியுமா? கன்னியாகுமரம் கட்டி இருக்கும்போது அங்க என்ன போர்டு போட்டுருக்குது. எப்படி போன அப்படி சொல்லி அப்புறம் கேக்குறேன். பழுத்த கலர் மேல போகணும்டா. ஏன் அப்படி போகணும்? காரணம்னா ஏன் போகணும்? அங்க என்ன பட்டு போர்டு எழுதி கட்டி இருக்குது. என்னன்னு 5 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் கன்னியாகுமரத்துக்கு வரலாம். 60 வயதுக்கு மேற்பட்டவரும் கன்னியாகுமரத்துக்கு வரலாம். உன்ன போல வாலிபர் வந்தா ஒரு ஸ்டேஷன் அடி ஒரு ஸ்டேஷன் குத்து. வாலிபர் யாரும் வரக்கூடாது. வாலிபர் போட்டா குடிச்சு மேய்ச்சி போடுவான். கிழவனா போகணும். கிழவன படு கிழவன சாவர மாதிரி போகணும். ஒன்ன மாதிரி போய் மடியில் போய் ஐயோ கண்ணே மறக்கணும். அப்ப சொல்ல போனா ஒன்ன மாதிரி அவே மறக்கட்டும் மறக்கட்டும் போ. மரவட்டையா ஏ பட பேர தாத்தா ஐயோ தாத்தா நிமிர்ந்து வேச்சு போடியா. இப்ப எப்பறா கூத்துக்குது முத இந்த எப்படி சங்க வச்சிருக்கீங்க? வாங்க தாத்தா தாத்தா நானும் அதனால பழத்தை கிளம்பும் போல தேசமாக வேண்டும். நீ போடா நீ போடா நான் பாத்துக்கிறேன். போடா போட்டா கொடுத்துட்டு போடா. லட்சுமி பாட்டிக்கிட்ட குடுக்குறாங்க. கொடுக்க மாட்டேன். ஐயோ மரகதா ஐயோ கண்ணா